கமலேஷ் ரெடிங்களா? ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்காவது காலும் கையும் நான் சொல்கிற பேச்சு கேட்டால் பரவாயில்ல. சீட் பெல்ட் மட்டும் போட்டுக்கங்க கமலேஷ். மாட்டிங்க. கமலேஷ் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும் கமலேஷ். நியூட்ரு பண்ணிங்களா கமலேஷ்? பண்ணிங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பிரேக் பிடிச்சிருக்கீங்க, நியூட்ரு பண்ணிங்க. இப்போ ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்கணும். ஓகே ஓகே. மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லை, நேற்று சொன்னீங்களே. சரிங்களா? நேற்று இவனுக்கு சொல்லவே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான். சார் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும்னு சொன்ன டைமிங் மட்டும் தப்பு. ஹேண்ட் பிரேக் எப்போ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்போ மூவ் பண்ண போகிறோமா, இப்போ தான் எடுக்கணும். ஓகே. ஒரு சிலர் அவசரப்பட்டு முன்கிட்டே எடுத்துடுறாங்க. இப்போது அவங்க ஆசையை நான் எடுக்கணும், அது விட்டுறது. எப்பவுமே ஹேண்ட் பிரேக் எப்போ எடுக்கணும்னா நம்ம இப்போ வண்டியை மூவ் பண்ண போகிறோம், அந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நேராக குப்போண்டிக்கு நேராக நிற்கிதுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்டேரிங் லைட்டாக ஒரு சுற்றி ரைட்டில் திருப்பி வெறும் மறுபடியும் நம்ம உள்ளே வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா கமலேஷ்? இப்போ லைட்டாக கிளச் இருந்து காலை எவ்வளோ எடுக்கணும்? எடுங்க எடுங்க, அவ்வளோதான். இப்போ பிரேக் விடுங்க. வண்டி என்ன இருக்குது கமலேஷ்? இந்த ரோட்டில் அப்படி மாற்றிக்கலாம், மறுபடியும் ஸ்டேரிங் மாற்றிக்கலாம். நம்ம ரோட்லேயே இந்த வெள்ளை கோட்டுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் வரலாம். என்ன ஆயிடுச்சு கமலேஷ்? சரிங்களா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டு எக்ஸிலேட்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். இந்த ரோட்லேயே போகிறோம். இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே வரக்கூடாது கமலேஷ். அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டியும் போகக்கூடாது. அந்த பையன் பாவம் ஹார்ன் அடிச்சுக்குங்க. சரிங்களா? நான் ஏன் ரைட்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ புரிஞ்சு உங்களுக்கு? இவரும் பாவம் தான் ஹார்ன் அடிங்க. பஸ்கார் எப்படி நம்ம ஹார்ன் அடித்தாரோ அந்த மாதிரி நம்ம இவங்களுக்கு ஹார்ன் அடிக்கணும். பஸ்கார் நம்மளை வராதுன்னார்ல, நம்மளும் இவங்களை வராதுன்னு சொன்னாலும் இவங்க வரமாட்டாங்க. போதா கமலேஷ்? வேறு லெவல் கமலேஷ். போகலாம். சரிங்களா? சரி. அதாவது இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா எக்ஸிலேட்டர் மிதிச்சுட்டு கீரை மாற்றமா, அந்த வேலையை செய்யக்கூடாது. சரிங்களா? அந்த வண்டி வருதுன்னு பாருங்கள். டூவில் தான் வருது. அப்படியே இப்படி ரைட்டில் டூவில் நமக்கு பின்னால் லெஃப்ட்டில் வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த கண்ணாடியில் வந்துருச்சுங்களா? நம்ம இப்படி முடிவு எடுத்தால் தான் அவர் அப்படி முடிவு எடுப்பார். அவர் வராரு, நம்ம இதிலே வந்துட்டு இருந்தோம்னா என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 3வது கீர் தள்ளிட்டு 5வது கீர் போட ட்ரை பண்ணுறீங்க. இப்போ விழுந்து 5வது கீர். கீர் லெவரை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எந்த கீர் போடுறீங்க போடலன்னு தெரியும். சரிங்களா? மறுபடியும் 4 ரோடு வருது கமலேஷ். எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மேல்ட்ட பிரேக் பண்ண மட்டும் கால் வச்சுக்கோங்க. கிளச்சை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்து அதுக்கு என்ன கீர் போடணுமோ அது போடணும். இதுக்குள்ளே கடைசியில் நம்ம உள்ளே போய் ரைட்டில் போனோம். செந்தூர் ஸ்டுடியோ விட்டு ரைட்டில் 3rd கீர். பட்டு நீங்கள் அந்த இடத்துல 3rd கீர் போடுவீங்க நான் எதிர்பார்த்தேன். நான் இன்னும் ரொம்ப ஸ்பீடு பார்த்துட்டு 20க்கு மேலே தான் இருந்துச்சு. 3rd தான் போட்டுருங்க. சரிங்களா? பட் இப்போ 4வது கீர் போட்டுருங்க. சரிங்களா கமலேஷ்? ஓகேவா? ஸ்பீடோமீட்டர் கண் போகவே மாட்டேங்குது. பரவாயில்ல, அது நீங்கள் வண்டியோட இன்ஜின் ஸ்பீடை ஃபீல் பண்ணுங்கள். பட் இப்போது 50 டச் ஆகும். 5வது கீர் போட்டுருக்கோம். என்னடா டே ஒன்றும் இல்லையப்பா, பின்னால் தும்முறவனை கேட்டேன். அப்படி ஒன்றும் கேட்கல. சரியா கமலேஷ்? இந்த டைமிங்கில் நீங்கள் வேறு கீரை ஆட்டியா?
டக்குன்னு தேர்ட் கியர் தேர்ட் மறுபடியும் காலை எடுத்தோன்னே எக்ஸலேட்டர். புரியுதா? இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான், பட் கரெக்டாக பண்ணணும். பட் எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது. கம்ப்ளீட் 4வது கீர் போடுங்க. எக்ஸலேட்டர் மிதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கீர் மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. எக்ஸலேட்டரை மிதிக்கிறீங்கன்னா நீங்கள் கீர் மாற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டீங்க. புரியுதா? புரியுதுண்ணா, வெயிட் பண்ண அப்படிங்கிறீங்க. பட் ரைட் ரொம்ப ஓட்டக்கூடாது. ஒரு 20 அடி முன்னால் பாருங்கள். 20 அடி முன்னால் நீங்கள் தள்ளி வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இங்கேருந்தே தள்ளி போக முடியும். சரிங்களா? பட் 50 டச் ஆகிட்டோமா கம்ப்ளீட்? ஃபீல் புரியுதா உங்களுக்கு? பட் அங்கே திருப்ப முடியாது கம்ப்ளீட். எக்ஸலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும். இப்போ திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கா? பட் நம்ம 5வது கீரில் வந்தோம், டக்குன்னு 3வது கீர். பட் கிளச் 3வது கீர் அவ்வளோ டக்குன்னு கால் எடுத்து எக்ஸலேட்டர். அவ்வளோதான். ரிலாக்ஸ். எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது. இப்படிங்கிறக்கும் வித்தியாசம். புரியுதா? கிளச்சு போட்டுனே அமுக்கிடணுன்னு போயிடுறேன். பொறுமையாக தொடணும். அவ்வளோதான். தொட்டாலே வண்டி சூப்பராக போகும் கம்ப்ளீட். பட் அங்கே ரிலாக்ஸ். பஸ்கார் நிற்கிறாரு, இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிடும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்போ தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியும். சரிங்களா? 20க்கு மேலே தான் இருக்குது. நம்ம 3வது கீழே போகலாம். எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது. கம்ப்ளீட் மிதிச்சிங்கன்னா இந்த கேப்புக்குள்ளே போயிடும். தொட்டிங்கன்னா அழகாக போகும். மிதிக்காதீங்க. தொட்டு இந்த ஸ்பேஸ் விட்டே போகலாம். தொட்டால் போகுதா? பட் எங்கள் ஸ்பீட் பிரேக் வருது கம்ப்ளீட். என்ன பண்ணோம்? எக்ஸலேட்டர் காலை எடுத்து ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. 20க்குள்ளே வந்துடுச்சு செகண்ட் கியர். கரெக்டாக? பட் காலை வந்து மெதுவாக எடுங்க. அவ்வளோ எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். போகலாம். போதா கம்ப்ளீட்? போகலாம். 3வது கீர் போட்டுக்கலாம் கம்ப்ளீட். போகலாம். போதுங்களா? நான் பயந்த அளவுக்கு மோசமாக போகலை. ரொம்ப பயந்தீங்களா? அப்படியே ஸ்பீட் பிரேக் வருது. எக்ஸலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஐயோ எவன்டா போய் மாட்ட போகிறேன்னு நினச்சிட்டு வந்தீங்களா? இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்கணும். அந்த ஸ்பேஸ், அந்த டயர் நமக்கு தெரியணும் கம்ப்ளீட். சரிங்களா? அந்த டயர் ஏன் தெரியணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் 10 மீட்டர் இடைவெளி வரும். சரிங்களா? தேர்ட் கீர் போட்டு அந்த பஸ்ஸோட டயருன்னு கிடையாது. முன்னால் போகிற எந்த வண்டியோட டயராக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பட்டுகிட்டே இருக்கும். அது மறையுதுன்னா நம்ம அவங்களை இடிக்க போகிறோன்னு அர்த்தம். நம்ம நல்லா ஓட்டி பழகிட்டு அதை மறைச்சிக்கலாம். இப்போ பழகிற வரையும் இந்த கார் டயர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? காரை அடிச்சிருக்கேன் நானும். நம்ம மிரரை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். சரிங்களா? கால் வெடுக்கு எடுத்தீங்கல்ல, நீங்கள் எக்ஸலேட்டர் மிதிக்காமல் தான் நான் மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஏன் அவ்வளோ ஸ்பீடாக மிதிக்கணும்? ஏன் வந்து இங்கே பிரேக் மிதிக்கணும்? அதுக்கு நம்ம தொட்டு அழகாக வந்திருக்கலாமா? புரியுதுங்களா? லெஃப்ட் அப்படியே வந்துடும். பஸ் விட்டே வந்துடலாம். பஸ் விட்டு எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது கம்ப்ளீட். ஓகே. டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். டச் பண்ணுங்கள் போதும். போகுதா கம்ப்ளீட்? போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் ஸ்டாப் பண்ணி தான் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. அவ்வளோ லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். மெயில்டா பிரேக், மெயில்டா இன்னும் கொஞ்சம் மெயில்டா. அப்படியே இப்போ பம்ப் பண்ணால் நின்றுடும். பட் கிளச்சுன்னு கால் எடுத்து கிளச்சை நான் பிடிச்சிருக்கேன் தெரிஞ்சுதான். ஆமாம், நீங்கள் டக்குன்னு காலை எடுத்தீங்க, அதனால் நான் பிடிச்சேன். பட் பிரேக்கில் இருந்தும் காலை நீங்கள் எடுத்தீங்க. ஆமாம், இப்போ தான் நீங்கள் பிடிச்சாலே ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன். அப்படியே எடுக்கக்கூடாது. சரிங்களா? இல்லை, நீங்கள் எடுத்தங்காட்டி தான் நான் பிடிச்சேன். சரிங்க, ஓகே, ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேன். உங்களுக்கு கொண்டு போய் நான் இறக்கி விட்றேன். சரிங்களா? பசங்களை பூரா போக சொல்லி நான் இறக்கி விட்றேன். சரிங்களா? ஓகேதுங்க. நீங்கள் அதை எடுத்தங்காட்டி தான் நான் பிடிச்சேன் கம்ப்ளீட். இல்லாட்டி நான் பிடிச்சிருக்க மாட்டேன். சரிங்களா? போகலாங்களா? இண்டிகேட் ட்ராப் பண்ணிக்கணும். மறுபடியும் நிறுத்திக்கிங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் நிறுத்திக்கிங்க. அவர் ஒருத்தர் போயிட்டோம், லைட்டாக ஒரு ப்ரெஷராக போகும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? நம்ம இங்கே போக மாட்டே ஒரு ஹார்ன் அடிப்பார், வழி விடுவார். எதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது? சரிங்க, போனாங்க. பிரேக் விட்டிங்கன்னா போதும். போதும். லைட்டாக எக்ஸலேட்டரு, டக்குன்னு செகண்ட் கியர்.
விழுதான்னு பாருங்கள். விழுந்துருச்சா? லைட்டாக. ஏன் விழுகலைன்னு தெரிஞ்சுதான். ஆமாம், ஆக்சிலேட்டர் கொடுக்குற அளவுக்கே ப்ரெஷர் இதுலேயும் கொடுக்கணும்னு நினச்சி கம்மியாக பிடிச்சிட்டேன். தேடிக்கு ஆக்சிலேட்டரும் பிரேக்கு மட்டும் தான் ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கணும். கிளச்சுக்கு வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? மறுபடி அங்கே நேராக போகணும். ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுருக்கேன். நம்ம நேராக போகிறோம். பஸ்கார் ரைட்டில் திருப்பிக்குவார். சரிங்களா? வண்டி பின்னால் போகிற அளவுக்கு நீங்கள் பிரேக் விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. பின்னாடி வேறு போகுமா? போகும்ல. ரோடு ஈவனாக இருக்குது, நிற்கும். கொஞ்சம் அப்போ டவுனாக இருந்தால் என்ன ஆகும்? டவுனாக இருந்தால் டவுன் ஆகிடும். அப்பில் இருந்தால் பேக்கில் டவுன் ஆகி போயிடும். அவ்வளோதான் போகலாம். அப்படி கார் எப்படி இருக்கும்? அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க. அவ்வளோதான் கிளச்சு. சரிங்களா? டக்குன்னு எக்ஸிலேட்ரு செகண்ட் கியர். மறுபடி காலை எடுத்துகிட்டு மேலே எக்ஸிலேட்ரு. இங்கேருந்தே நம்ம அந்த கல்லை பிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துடணும். சரிங்களா? போயிட்டோமா? டக்குன்னு இப்போ கீர் என்ன பண்ணியிருக்கோம்? கம்ப்ளீட் தேர்ட் கியர் போட்டுங்க. பட் இதுக்கிடையில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்திருக்கோம்? ஆக்சிலேட்டர் அமைக்கிறது. அது தவறான விஷயம். கரெக்டா? பட் எக்ஸைட் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கீர் மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. மறுபடியும் எக்ஸைட் தான் அமுத்துறீங்க. ஹார்ன் அடிக்கணும். எக்ஸைட் மிதிக்க காலை எடுத்துருங்க கமலேஷ். எக்ஸைட்டை விட்டுருங்க. ரிலாக்ஸ். புரியுதுங்களா? மறுபடி இப்போ டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். போதுங்களா? இல்லை, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். டக்குன்னு தேர்ட் கீர் போட்டு மறுபடியும் ஸ்பீடை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இங்கே க்ரௌடு வராங்க, ஆளு குறுக்கு நிற்கிறாங்க, சுச்சுவேஷன் இதெல்லாம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். சரிங்களா? பின்னாடியே போகலாம். அவருக்கு அர்ஜென்ட், அவர் போயிட்டு போகிறார். நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா? நம்ம அப்படி போய் இப்படி பிரேக் அடித்து இப்படி ஹாரன் அடிக்க நமக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா? அவர் ரைட்டில் போவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் ரைட்டில் தான் போகிறாரு. மனசு இண்டிகேட்டர் போடாமல் போகிறாரு. 20க்கு மேலே தான் இருக்கும். அப்படி தேர்ட்லேயே போகும், பயப்படாமல் போகும். சரிங்களா? அவருக்கு தான் அந்த பாஸ் லைட் யூஸ் பண்ணுவோம். இந்த லைட்டை இப்படி யூஸ் பண்ணுவோம். இந்த காருக்கு தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படின்னா அவர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம ஹாரன் அடித்தோம், கையை வெளியே நிறுத்தி இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு சின்ன இதுதான், அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது விஷயம் இருக்குது. சரிங்களா? பாட்டி வந்துட்டோமா கமலேஷ்? எக்ஸைட்டர் மிதிக்கணும். கரெக்டாக கீரை மாத்திரம் முடிவு பண்ணிட்டா எக்ஸைட்டரை மிதிக்கக்கூடாது கமலேஷ். ஏதோ தப்பு பண்ணுறேன். மூலையில் அதை யோசிக்க மாட்டேன். அது வரும். இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு கமலேஷ்? 3வது நாள். இதுக்கு மேலே நம்ம வண்டி ஓட்டணுமா? இல்லை. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். பிரேக்கு வந்து மெயில்டாக விட்டுருங்க. பிரேக் விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க. மெயில்டா. எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. நீங்கள் 2 வீலர் டியோ, ஜூபிட்டரு இதெல்லாம் ஓட்டலை. அதுக்கு மட்டும்தான் எக்ஸைட்டர் திருப்புனா போகும். சரிங்களா? இது வந்து அப்படி கிடையாது. கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, கீர் இருக்குது. இடையில ஆளு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விழுதான்னு பாருங்கள். விழுந்துச்சா? பட் மறுபடியும் எக்ஸைட்டர் மிதிச்சு தான் கீர் மாற்றுறீங்க. மூளைக்கு வரும். அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ண அதை ஃபீல் பண்ணுங்க. நான் இப்படி பண்ணிட்டேன்னு அதை ஃபீல் பண்ணுங்க. சரிங்களா? அது ஒரு சின்ன அசம்ப்ஷன் தான். அது வந்துடும், வராமலாம் கிடையாது. 2 நாள் டிலே ஆகும், அவ்வளோதான். மறுபடியும் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ஏன்னா இப்போ அங்கேருந்து ஒருத்தர் உள்ளே வருவார், இங்கேருந்து ஒருத்தர் வெளியே வருவாங்க, இங்கே ஆளுங்க நிற்கிறாங்க. சரிங்களா? நம்ம ரோடு இல்லை, எக்ஸைட் மிதிக்கக்கூடாது கமலேஷ். அவனை தாண்டி போகணும்னு நினைக்கிறத விட பின்னாடி போகிறது மரியாதை. அவ்வளோதான். நமக்கு தாண்டி போய் நம்ம அங்கே போய் உள்ளே நிறுத்து தான் போகிறோம், பிரேக் மிதித்து தான் போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் தாண்டும் போது இந்த பஸ்காரங்க நின்னாங்கன்னா கவனமாக தாண்டணும்.
என்ன ரீசன்னா திடீர்னு தங்கா ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு சாமி. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு எடுத்துருவாங்கன்றது ரெண்டாவது விஷயம். அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கின லேடிஸ் இருக்காங்கல்ல, பஸ்ஸுக்கு முன்னால் ரோடு தாண்டுவாங்க. புரியுதுங்களா? பஸ் வந்து 5 நிமிஷம் நிற்கும், நம்ம அதுக்குள்ளே தாண்டிடலான்னு சொல்லி பஸ்ஸுக்கு முன்னால் வந்து ரோடு தாண்டுவாங்க. அவங்க நம்ம வரோம் வரலைன்னா அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனித்து வரணும். டவுன் பஸ் நிற்கிதா, அந்த இடத்துல கவனமாக வரணும். சரிங்களா? ஹலோ மடோ, குட் மார்னிங் மடோ, என்ன பண்ணுற? டைம் எவ்வளோ? ஒரு 15 மினிட்ஸ் வந்துடுறேன். ஆமாங்கண்ணா, வேணுங்கண்ணா. வந்துட்டுங்களா? ரெடி ஆகிடுவீங்களா? ஓகேண்ணா, வச்சுட்டுங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதுல கமலேஷ் உங்களுக்கு? ஓகே தானே? பட் இவங்களை விட்டுருங்க. அவங்க ரைட்டில் போகிறாங்க, போகலை, நமக்கு இங்கே வழி இருக்குது. புரியுதா? ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க, போயிடுச்சுங்களா? அவங்க போகிறாங்களே, அவங்க லெஃப்ட்டில் வந்துடுவாங்களோ வரமாட்டாங்களோ என்ன பண்ண அவ்வளோ கேள்வியெலாம் அங்கே கிடையாது. நீ லெஃப்ட்டில் வந்தாலும் என்னால் பிரேக் பிடிக்க முடியும், நீ ரைட்டில் போயிட்டீங்கன்னா என்னால் எக்ஸலேட்டர் மிதிக்க முடியும். சரி, கான்செப்ட் புரியுதுங்களா? நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, நம்ம நம்பி அவ்வளோதான். நீ இதில் வந்தால் என்னால் பிரேக் பிடிச்சி நிறுத்த முடியும், இதில் வராமல் அதில் போனையா எக்ஸலேட்டர் பிடிச்சி முன்னால் போக முடியும், அவ்வளோதான். சரிங்களா? பட் கியர் லிவரை ஃபீல் பண்ணணும். அதை பண்ண மாட்டேறேன், தெரியுது, நல்லாவே மோசமாக பண்ணுறேன். அது மட்டும் கொஞ்சம் கிளியர். மோசமெல்லாம் இல்லை, இதை விட மோசமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பெட்டராக தான் பண்ணுறோம், அதனால் நம்ம அதை பற்றி யூஸ் பண்ணிடுது. சரிங்களா? வெரி குட், அவ்வளோதான். அதுதான் சொல்ல வந்து அடிச்சுட்டு அவன் நீங்கள் வர விடாமல் பார்த்துக்கணும். அவனை ரைட் சைடு வர விடாமல் பார்த்துக்கணும். இல்லை எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது இந்த சுச்சுவேஷனில். 2 பேர் எங்கேருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதனால் எக்ஸைட்டை மிதிக்கணும்னு நினைக்காம நான் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேஜுக்கு உள்ளே போயிடணும். சரிங்களா? அவர் இண்டிகேட் ரைட்டில் போட்டார், இங்கே ரைட்டாக பிரேக்கை ஃபுல்லாக நம்ம அங்கே லெஃப்ட்டு நிறுத்தணும். சரிங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கங்க, பிரேக் போட்டு அழுத்தாதீங்க, கிளச்சை மட்டும் அழுத்திக்கங்க, பிரேக் மேலே கால் வச்சுக்கோங்க. சரிங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கங்க, அந்த நோ பார்க்கிங் போட்டுக்கிட்டே போயிடலாம். சரிங்களா? ஏறாஞ்சா என்னமோ பண்ணீங்க, உனக்கும் பறிக்கிற மாதிரி இருக்கா? அவ்வளோதான். சரிங்களா? பட் இப்போ வந்து ஒரு ஊனி நிறுத்தினோம்ல, அந்த ஊனி நிறுத்தக்கூடாது. பொறுமையாகவே அங்கேருந்தே வந்து இன்னும் 2 அடி தள்ளி கூட நிறுத்திக்கலாம். அந்த ஊனக்கூடாது. சரிங்களா? ஹேண்ட் பிரேக் போட்டுங்க, அவ்வளோதான். வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. கம்பல்சரி இப்போ நீங்கள் கீழே இறங்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு கியர் போட்டோம். சரிங்களா? ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தாலும் கியரில் நிறுத்திடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழே தான் நிறுத்தணுமா? நியூட்ரல் நிறுத்தக்கூடாது. கீழே இறக்குறோமா, இப்போ கியரில் இருக்குன்னா வண்டி போகாது. அதுவே இப்போ நியூட்ரலில் இருக்குன்னா லைட்டாக ஒரு ரஸ்கட்னா வண்டி கீழே போயிடும். சரி, புரியுதுங்களா? இந்த ஹேண்ட் பிரேக் வந்து இருந்தாலுமே இதில் நிறுத்திட்டோம்னா நமக்கு சேஃப்டி. எல்லா வண்டியிலையும் இது வேலை செய்யுன்னு சொல்ல முடியாது. சும்மா இழுத்து விட்டுருவோம், அது வேலை செய்ய நமக்கு என்ன தெரியும். பட் இதுனா கம்பல்சரி வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? போகலாங்களா அரவிந்தா?